ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி நான் vlog வந்து குக்கிங் vlog தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டெய்லி vlog கிடையாது. நம்ம ஒன்று நினச்சா நடக்கிறது ஒன்றுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு vlog தான். சரியான டென்ஷனான ஒரு டே அன்னைக்கு. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் என்னோட கணக்கு வந்து 30 to 31 டேஸ், அந்த டேஸ்க்குள்ளே தான். எப்பயுமே மளிகை சாமான் வந்து என்னோட பட்ஜெட்குள்ளே தாங்க இருக்கும். ஸோ தட் நான் வந்து இந்த எக்ஸ்ட்ராலாம் ஆஃபரில் இருக்கிறது எதுவுமே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது. பசங்க கிட்ட பீட்சா பண்ணி தரேன்னு சும்மா விளையாட்டுத்தனமாக சொன்னேன். ஆனால் அவங்க உண்மையாலுமே சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி பீட்சா பண்ண வேண்டியதாகிடுச்சு. பன்னீர் பீஸா தான் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கிறாங்க. பால் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரும்போது ஒரு 1/4 கப் அளவுக்கான தண்ணியில் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நான் வந்து அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். வினிகர் சேர்த்தோன்னே எல்லாருக்கும் தெரியும் தான், அது வந்து உங்களுக்கு பன்னீர் தனியாக அந்த தனியாக பிரிஞ்சிரும். ஒரு ஸ்டெயினர் எடுத்து இதை வடிகட்டிக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் நல்லா தெரிஞ்சு ரெடியாக இருக்குது. நான் வந்து துணியிலலாம் வடிகட்டல, டைரெக்டாக ஸ்டெயினரில் தான் வடிகட்டுறேன். ஏன்னா வந்து நான் இந்த பன்னீரை வந்து ரொம்ப வந்து ப்ராப்பராக பீசஸாக கட் பண்ணிக்க போகிறது இல்லை. அது எனக்கு ஒரு மாதிரி க்ரம்பலாக இருந்தால் கூட பிரச்சனையும் கிடையாது. டைரெக்டாக வந்து நான் ஸ்டெயினரில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு குட்டி லிட்டு போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் வச்சுக்க போகிறேன். ஸோ தட் எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். பீஸா பேஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நான் எப்போயுமே ஈஸ்ட்டை வந்து ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 2.25 கப் அளவுக்கான மைதா எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். ஈஸ்ட் வந்து நான் வந்து இது ஃபுல்லாக வச்சுருந்தேன். நான் நல்லா யூஸ் பண்ணி இவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ ஈஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கிடையே அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேயும் வந்து டெலிவர் ஆகிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா தலையை இந்த க்ரிம் பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணுறோம் அப்படின்னு என்னைக்கோ ஒரு நாள் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. டைரெக்டாக ஹீட்டை தலையில் கொடுக்காமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். பீட்சா சாஸ்க்கு நான் ஒரு 6-7 தக்காளி, நல்லா பழுத்து தக்காளி எடுத்துக்க போகிறேன். எங்கிட்ட நாட்டு தக்காளி தான் இருந்தது. இன்கேஸ் உங்ககிட்ட பெங்களூர் தக்காளி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் வந்து சாஸ் வந்து நிறையா கிடைக்கும், டென்ஸாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பழுத்து இருக்கணும் தக்காளி, காய எடுத்துடாதீங்க. தக்காளியோட தோலை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்க போகிறீங்க. இன்கேஸ் தக்காளி தோலை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கத்தியில் வெட்ட வரலைன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்க போகிறேன். கூடவே 15 பல்லு பூண்டு தோல் உரிச்சது அதையும் மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸில் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும். எண்ணெய் ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பீஸா சாஸோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச வெங்காயம் அண்ட் பூண்டு 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அதாவது கேரமலைஸாக வதக்கணும். வெங்காயத்துலேருந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா வரணுங்க. அப்போ தான் அந்த சாஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோல் எடுத்த தக்காளி
இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் வந்து சும்மா ஒரு 2 செகண்டுக்கு அரைச்சிக்கிறாங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி விழுது சேர்த்து வதக்கியாச்சு. இதுக்கு இடையில என் குட்டி போனால் எனக்கு கொஞ்சம் சாக்லேட் வந்து கொடுத்துட்டு போனால். சென்னையை பொறுத்த வரைக்கும் சரி, நமக்கு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு அவஸ்தையாக தான் இருக்குது. கிச்சனில் நிற்க முடியறதில்ல. பேக் டு த ஃபார்ம். இந்த சாஸில் கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். அதனால் வந்து உங்களுக்கு காரம் நீங்கள் செய்கிறீங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கின பிறகு, அதாவது நல்லா ரெடியூஸ் ஆன பிறகு, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, உங்ககிட்ட எந்த ஹர்ப்ஸ் இருக்கோ, பீட்சா பேஸில் போடுற ஹர்ப்ஸாக இருந்தாலும் சரி, அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நான் ஆக்சுவலி இதை பண்ணும்போது இதோட கலர் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஆனால் ஆஃப்டர் வந்து இந்த பீட்சா பேஸ் வந்து முடியும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு ரீசன் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கான டொமேட்டோ சாஸ். ஆக்சுவலி இதில் காமிக்கிறதுல வந்து நான் கொஞ்சமாக போட்டிருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து ஹானஸ்ட்டாக நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கான சாஸ் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாமே அந்த பட்டரும் எண்ணெயும் பிறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா அளவுக்கான பால் பவுடர் எடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கான தண்ணி சேர்த்து ஒரு மில்காக வந்து நான் வந்து கலந்து எடுத்துக்க போகிறேன். இது எதுக்குன்னா நமக்கு வந்து பீஸா பேஸ் வந்து தயார் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுக்க போகிறேங்க. இதில் நான் சுகர் சேர்க்கலை, ப்ளெயினாக தான் வச்சுருக்கேன். இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு கலரும் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு டெம்ப்டிங்காக இருந்தது. நல்ல ஒரு வாசனையான ஒரு சாஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பேஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 2.25 கப்பு அளவுக்கான மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. எந்த பிராண்ட் உங்களுக்கு விருப்பமோ வந்து அதை எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் பிராண்டெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 2 கப் அளவுக்கு வந்து கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்க ஈஸ்ட் அளவு வந்து கொஞ்சம் கம்மி. அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் வந்து வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த பன்னை ப்ரெட்டெல்லாம் செய்யறதுக்கு க்ளூட்டனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக க்ளூட்டன் பவுடர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தனியாக விற்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இது ஒரு கப் அளவுக்கு 1 டீஸ்பூன், அந்த கணக்கில் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். க்ளூட்டன் பவுடர் கிடைக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸ்டோட அமௌண்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சு அது வந்து சில்னஸ் போனோன்னு தான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், மாவோட ஒரு சைடில் நான் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான சுகர் சேர்த்துக்கிறாங்க. ஈஸ்ட் வந்து சுகரோட சேரும்போது நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும், எப்பயுமே ஈஸ்ட்டு சேர்த்து அது மேலே வந்து நீங்கள் வந்து சால்ட் வந்து சேர்க்கவே கூடாது. ஈஸ்ட் மேலே சால்ட்டு பட்டுச்சுன்னா ஈஸ்ட் வந்து அதோட ஆக்டிவேட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியை சால்ட் வந்து மொத்தமாக கெடுத்துரும். அதனால எந்த பொருளில் ஈஸ்ட்டு சேர்த்திங்கனாலும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெதுவெதுப்பான இந்த பாலை பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்ட் இருக்கிற பக்கமாகவே சேர்த்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான வெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பாடி ஹீட்டில் ஏற்கனவே வெதுவெதுப்பான பால் வேறு சேர்த்துருக்கோம், சீக்கிரமாக பொங்கிடும். இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் மூடி போட்டு வச்சுட்டு மேலே வந்து ஏதாவது சூடான பொருள் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பொங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து நான் பண்ணும்போது என்ன நினச்சேன்னா க்ரம்பிளாக வரும்னு, ஆனால் பீஸு சூப்பராக வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பீசஸ் வந்து துண்டு துண்டாக எதுவுமே உடஞ்சி போல உங்களுக்கு பீட்சாவில் கூட பீசஸாக இருந்தது. அன்றைக்கி என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இருந்தது, அதாவது கேப்சிகம், கொடை மிளகா எல்லாமே இருந்தது. எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். மேலே டாஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு நான் பண்ணி வச்சிருந்த சாஸையே போட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு வந்து எந்த வெஜிடபிள்ஸையும் சாப்பிடும்போது ரா டேஸ்ட் வராது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம பன்னீரில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த சாஸ் வந்து நல்லா ஊறிடுங்க. இதுக்கிடையில் வந்து அன்னைக்கு தேவைக்கான இட்லி மாவையும் அரைச்சாச்சு. கருப்புளுந்து போட்டு இட்லி மாவு அரைச்சிருந்தேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருப்புளுந்து போட்டு பண்ணுற இட்லி எல்லாமே. மாவு நல்லா மிக்சியிலே அரைச்சிக்கிட்டேன். அதாவது இந்த மாவு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கான அரிசி, 1/2 கப் அளவுக்கான உளுந்து சேர்த்துது. காலையில் நைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்தது ஆக்சுவலி.
அலுமினியம் ட்ரேவை நான் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக பொங்கி இருந்தது. நல்லா புசு புசுன்னு இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த பேஸ் பார்க்கும்போதே தெரியும், அந்த கீழே இருக்க அந்த பீஸா பேஸ் வந்து சூப்பராக வந்து வரும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து இந்த ட்ரே ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதாவது பீஸா பேஸ் வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கத்தை வந்து உள் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பீஸா சாஸை வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி இந்த பேஸில் குத்திக்க போகிறேங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பீஸா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பொங்காது, கேக் மாதிரி. இந்த ஸ்டெப்பை மறந்துட்டோன்னா அப்படியே பொங்கிடும். இப்போ சாஸ் போட்டுக்க போகிறேன். 140 டிகிரிக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் 10 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி முன்னாடி 10 நிமிஷம் வெறும் சாஸ் மட்டும் போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு கீழே வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். மேலே வந்து காய்கறி வைக்கும்போது நமக்கு பீஸா பக்குவமாக கிடச்சிருக்குங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்லைஸ் அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி சும்மா வந்து சங்க்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ஒன்றும் ப்ராப்பராக இல்லை, ஏன்னா நம்ம போடும்போது அது எப்படியும் சாஸ் போட்டு கலந்து வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் பன்னீரையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா, ஸோ தட் வந்து நம்ம வந்து அவனை வந்து மேலே மட்டுமே வந்து ஹீட் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ அப்படி இல்லைன்னா நமக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே சங்க்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் டச்சாக மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஹெர்ப்ஸ் சேர்த்துக்க போகிறேங்க. அதே மாதிரி இந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஸோ தட் இது உருகி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு அவன் வந்து ஹீட் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ இப்போ இதில் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்மளோட. ஏன்னா இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி சீஸ்லாம் வந்து ப்ராப்பராக மெல்ட் ஆகி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஹாப்பியாக வீட்டிலே பண்ண பீஸா ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இது கடையில் இருக்கிற மாதிரி ப்ராப்பர் ஷேப்போ இல்லை ப்ராப்பர் அப்பீலிங்கோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து அடிச்சுக்க முடியல. உண்மையாலுமே அவ்வளோ நல்லா இருந்தது. இது கடையில் வாங்கியிருந்தா கூட அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருந்திருக்குமான்னு தெரியல. என் பசங்களுக்கு எப்போயுமே நான் பண்ணுற கேக்ஸும் சரி, பன்ஸோ இல்லை பிரெட்ஸோ ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செய்யும் போது எங்கேயுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. அன்னைக்கு பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய்.